ஹரியோம். வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் வெளியூர் ஒரு விசேஷத்துக்காக போனார். அந்த விசேஷம் முடிஞ்சு அந்த ஊர்லேருந்து சொந்த ஊர் திரும்புறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னார். அங்கே பஸ்ஸுக்கு இன்னொரு அரை மணி நேரம் டைம் இருந்தது. அதனால் அந்த பக்கத்தில் இருந்த அந்த பஸ் ஸ்டாப்பில் மரத்தடியில் அமர்ந்தார். பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருந்தார். அழுக்கு வேட்டி, கையில் ஒரு சின்ன பை, அதில் ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு பழைய துணி, அதை தலைக்கு வச்சு அட்னங்கால் போட்டு படுத்திருந்தார். அதாவது ஒரு ஆசனத்தில் படுத்திருந்தார். பார்த்தா வித்தியாசமாக தெரிஞ்சார். அவர் கேட்டார், தம்பி எந்த ஊர் அப்படின்னு. நான் தூரங்க, ஆலாம்பாளையம் அப்படின்னார். சரி, எங்கே வந்தீங்க? இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு வீடு விசேஷத்துக்காக வந்தேன். ஆமாம், உங்கள் ஊர் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னார். என்னது, எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்ன ஆள் இந்த ஆள் இப்படி கேட்குறாரு. சரி, தெரியும், காங்கை ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் ரைட்டில் திரும்பினா முதல் ஊர் எங்கள் ஊர் தான் அப்படின்னார். ஆமாம், உங்கள் ஊருக்கு எந்த பஸ் போகணும் தெரியுமா அப்படின்னார். ஓ, இந்த ஆளுக்கு கொஞ்சம் லொல்லு. எதுக்கு இவரு கூட பிரச்சனை? பக்கத்தில் வேறு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் வேலை அழுக்கு துணியோடு இருக்கார், நாம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கோம், எதுக்கு வம்பு? கேட்டது கொஞ்சம் நேரம் பொழுது ஓட்டிகிட்டு போவோமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, தெரியும் 10ஆம் நம்பர் இந்த வழியாகத்தான் வரும், டவுன் பஸ் போகும் எங்கள் ஊருக்கு அப்படி. சரி, ஆமாம், உங்கள் ஊரில் உன் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னார். இவருக்கு எரிச்சல். இந்த ஆள் லொல்லுக்குன்னே கேட்குறான். சரி, என்ன பண்ணுறது? மற்றதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக, தெரியும், பஸ் ஸ்டாப்பில் இறங்குனா பஸ் போகிற வழியில் கொஞ்சம் தொலை நடந்தால் ரைட்டில் ரோட்டோரமே என் வீடு. ஓ, உன் வீட்டில் ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னார். ஓ, இருக்க. அந்த நம்பர் உனக்கு தெரியுமா அப்படின்னார். ஓங்கி கன்னத்தில் பலார்னு அறையலான்னு தோணுச்சு, ஆனால் முடியாதே. எதுக்கு வம்பு? தெரியும், 230 130 அப்படின்னாரு. சரி, இத்தனையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். அவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்ட உடனே இவர் உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சார். அவருக்கு ஒரு நமஸ்காரம் போட்டார். அவர் காலடியில் போய் பக்கத்தில் உட்கார்ந்தார். அதுக்கு பின்னாடி பல கேள்விகள் அவர் கேட்டார், இவர் கேட்டார், இவர் கேட்குறதுக்கு அவர் பதில் சொன்னார், அவர் கேட்டதுக்கு இவர் பதில் சொன்னார். இப்படியே காலை 10 மணிக்கு உட்கார்ந்தவர் இரவு 10 மணி நேரம் ஆகி கூட கடைசி வண்டிக்கு பஸ் ஏறி ஊர் வந்து சேர்ந்தார். அப்படி என்ன அவர் கேள்வி கேட்டார்? ரொம்ப சாதாரணமான கேள்வி தான். ஆமாம், இத்தனையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, நீ யாரு தெரியுமா அப்படின்னார். நீ யாருன்னு தெரியுமா? இப்போ நான் தான் முருகேசன். முருகேசன்னா யாரு? இந்த உடலா, இல்லை உடலை இயக்கிற உயிரா, இல்லை மூச்சா, எது? இந்த உடல் தான் முருகேசன் அப்படின்னா இந்த உடல் இருக்கிற ஆவி போயிட்டா முருகேசன் என்ன சொல்லுவாங்க? முருகேசன் போயிட்டான், சவம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் போனால் என்ன சொல்லுவாங்க? முருகேசனுக்கு உடம்பு சரியில்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனவன் போயிட்டான், என்ன சொல்லுவாங்க? முருகேசன் ஹாஸ்பிட்டலே போயிட்டானா, பிணத்தை எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ போனது யாரு? அப்போ வர்றது யாரு? இப்படியெல்லாம் கேள்வி, பல கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் முடிஞ்சு அவர் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுட்டு போனார். முருகேசன்னா யாரு? முருகேசன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கிறா? இப்போ வந்த வேலையை தான் செய்கிறானா, இல்லை தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கானா? அப்போ வந்த வேலையை செய்யணும்னா எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எப்படி வாழணும், வாழ்க்கைனா என்ன, ஆன்மீகம்னா என்ன, பிறவி கடனை தீர்ப்பதற்கு என்ன வழி, இப்படியெல்லாம் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு போனேன். இதுதான் இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம்.